வணக்கம் மக்களே, வாங்க நம்ம தில் கிச்சனுக்கு போகலாம். மாம்பழம் கிடைக்கிறப்போ ஒரு தடவையாவது மாம்பழ ஷீரா செஞ்சிடணுங்க. சாஃப்டாக அளவான இனிப்போட வாயில் போட்ட உடனே அப்படியே கரையிற மாம்பழ ஷீரா எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு நாம் நல்லா பழுத்த மாம்பழமாக எடுத்துக்கலாம். பெரிய மாம்பழமாக இருந்தால் ஒன்று போதும், சின்னதாக இருக்கிறதுனால நான் 2 எடுத்துருக்கிறேன். இதை வாஷ் பண்ணிவிட்டு இந்த தோல் இல்லாமல் உள்ளே இருக்கிற பல்ப்பை மட்டும் நாம் எடுத்துக்கலாம். ஈவன் தோலை சீவிட்டு அப்படியே கட் பண்ணுறதுனாலும் பண்ணிக்கலாம். இப்போ நாம் இந்த மாம்பழத்தை சின்ன சின்ன பீசஸாக அந்த தோல் இல்லாமல் கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ 2 மாம்பழமும் கட் பண்ணியாச்சு. இந்த மாம்பழத்தை ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம். இதை நல்லா அரைச்சிட்டு வந்துடலாம். இப்போ நல்லா அரைச்சாச்சு. இதை ஒரு கப்பில் மாற்றிக்கலாம். இது நாம் மெஷர் பண்ணுற கப்பில் 1/2 கப்பு அளவுக்கு இருந்தால் சரியாக இருக்கும். ஒரு சின்ன கிண்ணத்தில் 4-5 குங்குமப்பூவும் சூடான பால் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவு சேர்த்துக்கலாம். அது ஊறிக்கிட்டு இருக்கட்டும். இப்போ அடுப்பில் ஒரு அடி கனமான பாத்திரம் சேர்த்துக்கலாம். இது நல்லா சூடாயிடுச்சு. இப்போது 3 டேபிள் ஸ்பூன் அளவு நெய் சேர்த்துக்கலாம். இதோட நம்ம விருப்பப்பட்ட அளவு முந்திரி, திராட்சை, பாதாம் சேர்த்துட்டு இதை நல்லா பொன்னிறமாக வறுத்து எடுத்துக்கலாம். இப்போ இது நல்லா பொன்னிறமாக வறுபட்டுருச்சு. இதை ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம். அந்த நெய் இருக்கட்டும். நாம் அந்த முந்திரி பாதாமை மட்டும் எடுத்துக்குவோம். நம்ம சேர்த்த அந்த நெய்லேயே 1 கப்பு ரவை, நம்ம மெஷரிங் கப்பு, நான் இன்றைக்கி 200 ml கப்பில் 1 கப்பு எடுத்துருக்கிறேன். இந்த ரவையை நல்லா ஒரு மீடியம் ஹீட்டில் ஒரு 5 நிமிஷத்துக்கு வறுத்துக்கலாம். இப்போது ரவை ஒரு 5 நிமிஷம் வறுத்தாச்சு. நாம் ரவை எடுத்த கப்புலையே 1/2 கப் அளவு பால் எடுத்துக்கலாம். நல்லா காய்ச்சி ஆற வச்ச பால் 1/2 கப் அளவு சேர்த்துட்டு இதை நல்லா கிளறிக்கலாம். அடுப்பை மீடியம் ஹீட்டில் வச்சுக்கலாம். இப்போ இதை நல்லா கிளறி விட்டுட்டு அந்த மீடியம் ஹீட்லேயே வேக விட்டுக்கலாம். நாம் அந்த குங்குமப்பூவை பாலில் ஊற வச்சுருந்தோம், அதையும் இதோட சேர்த்துக்கலாம். இப்போ இதை நல்லா கிளறி விட்டுக்கலாம். இதை மீடியம் ஹீட்லேயே வச்சு இதை நல்லா கிளறி விடும்போது இது ஒரு 5 நிமிஷத்தில் அந்த ரவை நல்லா வெந்துடும். இந்த ரவை வெந்ததுக்கு அப்புறம்தான் நாம் சுகர் சேர்க்கணும். ரவை வேகாமல் நாம் சுகர் சேர்த்தா சரியாக வராது. இது 5 நிமிஷம் கிளறியாச்சு. இப்போ இந்த ரவை நல்லா வெந்துருச்சு. இந்த ரவை வெந்ததுக்கு அப்புறம் நாம் அந்த ரவை எடுத்த கப்புலையே 1 கப் அளவு சுகர் சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா வெந்துருச்சு. நாம் சுகர் சேர்த்துக்கலாம். 1 கப் அளவு சுகர் சேர்த்துக்கலாம். இதை சேர்த்துட்டு இப்போ மீடியம் ஹீட்டில் இதை நல்லா கிளறிக்கலாம். இதோட நாம் அரைச்சி வச்ச அந்த மாம்பழ கூழ் இருக்குல்ல, அது 1/2 கப் அளவு சேர்த்துக்கலாம். இப்போ இதை நல்லா அந்த கட்டி இல்லாமல் நாம் கிளறி விட்டுக்கலாம். சுகர் சேர்த்தோன்னே அது லேசாக கட்டிப்படுற மாதிரி இருக்கும். நாம் லேசாக அதை அமுக்கி விட்டு கட்டி இல்லாமல் கிளறி விட்டுக்கலாம். இதுக்கு அடுத்து நாம் நெய் சேர்க்கும்போது அது சரியாயிரும். 1-2 கட்டி இருந்தால் பரவாயில்ல, அது சரியாயிரும். இப்போ நல்லா அந்த கட்டி இல்லாமல் அதை தேய்ச்சி விட்டு நாம் கிளறி விட்டுக்கலாம். மாம்பழம் நல்லா பழுத்த பழமாக இருந்தால் நல்லாயிருக்கும். இது நம்ம ஊர் கேசரி தான். மாம்பழ கேசரிக்கும் மாம்பழ ஷீராக்கும் கொஞ்சம் வித்தியாசம் உண்டு. நம்ம மாம்பழ கேசரின்னும் சொல்லலாம். ஒரு 5 நிமிஷம் இதை நல்லா வேக விட்டுடலாம். இப்போ 5 நிமிஷம் வெந்துருச்சு. அந்த டெக்ஸ்சர் நல்லா மாறிடுச்சு. 2 டீஸ்பூன் அளவு நெய் சேர்த்துட்டு நாம் வறுத்து வச்சுருந்த அந்த முந்திரி, பாதாம், திராட்சை அதையும் சேர்த்து நல்லா கிளறிக்கலாம். இந்த 5 நிமிஷம் அதை வேக விடும்போது தான் நல்லா வெந்து நாம் தட்டில் எடுத்து போடும்போது சட்டுன்னு கீழே விழும். அந்த பிசுபிசுப்பு இல்லாமல் நல்லா இருக்கும். இதுக்கு நாம் அதிகமான நெய் சேர்க்க வேண்டியில்லை. அந்த இனிப்பும் மிதமான இனிப்பு தான் சேர்த்துருக்குறோம். இப்போ இதை ஒரு 2 நிமிஷம் நல்லா கிளறியாச்சுங்க. அவ்வளோதான், சூப்பரான மாம்பழ ஷீரா நமக்கு ரெடி ஆகிருச்சு. இப்போ நாம் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு இதை ஒரு பவுலுக்கு மாற்றிடலாம். நாம் சர்வ் பண்ணும்போதும் அந்த கரண்டியில் லேசாக நெய் தடவிட்டு எடுத்து சர்வ் பண்ணும்போது அழகாக தட்டில் விழும். அவ்வளோதாங்க, சூப்பரான மாம்பழ ஷீரா நமக்கு ரெடி ஆகிருச்சு. வீட்டில் பண்டிகை நாட்களில், விசேஷ நாட்களில், வீட்டில் ஒரு செலிப்ரேஷன்னா செய்கிறதுக்கு ரொம்ப சுலபமாக செய்யக்கூடியது இந்த மாம்பழ ஷீரா. இந்த மாம்பழ ஃப்ளேவரோட அந்த கலர், மிதமான ஸ்வீட்னஸ், அருமையான இந்த மாம்பழ ஷீரா நீங்களும் ஒரு தடவை அவசியம் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸை கீழே கமெண்ட் செக்ஷனில் கொடுங்க. நீங்கள் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அந்த பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க.
நன்றி, வணக்கம்.